கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய நேரத்தில நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனா, தேவனுக்கு பிரியமா நானே மாறிருவேன். எனக்கு தேவனுடைய தயவு தேவையில்ல. இல்ல எனக்கு நான் வேதத்த படிப்பேன், வேதத்தின்படி நடப்பேன். என்னாலேயே எல்லாம் செய்து முடிக்க முடியும். இல்ல எனக்கு ஆவியானவர் துணை தேவையில்ல. என்னுடைய சுய பலத்தால நல்ல காரியங்கள் செய்து, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நெறைய காணிக்கை குடுப்பேன். சர்ச்சுக்கு நான் நெறைய செய்வேன். சர்ச்சில சிலுவ பார்த்தீங்கன்னா, என் பேரு. நான் தான் அந்த சிலுவ வச்சேன். சர்ச்சுக்கு அவ்வளோ பெஞ்ச் வாங்கி குடுத்தேன். டேபிள் வாங்கி குடுத்தேன். நெறைய ஊழியர்கள் கூட்டிட்டு இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க வச்சிருந்தேன். நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, மணிக்கூண்டு கட்டிக் குடுத்தேன். அதே மாரி நெறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா, நான் நெறைய சர்ச்சு கட்டிக் குடுத்தேன். ஊழியங்கள தாங்குறேன். நெறைய மிஷனரீஸ்க்கு நான் குடுக்குறேன். மாசம் மாசம் ஏகப்பட்ட பணம் நான் மிஷனரிக்கு குடுக்குறேன். இதெல்லாம் செஞ்சா நான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பேன்னு சொல்லி நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் கேட்டு நம்ம இருதயம் புடமிடப்பட்டா தான், தேவனுக்கு பிரியமாய் மாறுனா தான், நம்ம உள்ளார்ந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணா தான், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும் இல்லையா? ஏன்னா வசனம் நீங்க சொல்லுது நீங்க பாருங்களேன். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது இல்லையா? நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய தகுதி ஒண்ணுமே கிடையாது. இல்ல அதுதான் சொல்லியிருக்கு. வசனம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்த மாத்தணும். ஏன்னா, நம்ம பாவங்கள்லாம் என்னாச்சு, நம்ம இருதயத்த கல்லா மாத்திருச்சு. அந்த கல்லான இருதயம் எப்படி தசையான இருதயமா மாறும்னா, ஆவியானவர் நம்ம இருதயத்த அந்த தசையான இருதயத்த மாத்திட்டு, அதுல நம்ம வசனத்த எழுதும்போது, அந்த வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான், நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும். தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்ய முடியும். இல்லன்னா எல்லாமே வெளிப்புற கிரியைகளா இருக்கும் இல்லையா? நான் இது செய்வேன். நெறைய நீங்க பார்க்கிறீங்க இல்லையா? நெறைய நீங்க சில ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்து போறாங்க. 60, 70 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அங்க போய் சிலைக்கு மாலை போடுறாங்க. தேங்காய் பழம் வைக்கிறாங்க. இல்ல முட்டி போட்டு நடந்து போறாங்க. அங்க அங்க சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, முட்டி போட்டு நடந்து போனா எனக்கு தேவன் எனக்கு கொடுப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி, இந்த உலக பிரகாரமான காரியங்கள், வெளிப்புறமான அந்த உடலை உருக்குகிற காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன் அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. அதெல்லாம் தேவன் பிரியப்படவரே இல்ல. தேவன் நம்ம காணிக்கை மேல ஆசைப்படுறவரே கிடையாது. அவருக்கு என்ன வேணும்? நம்முடைய ஆத்துமா. நம்முடைய உள்ளான ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறதா? அப்ப என்ன பண்ணுவாரு? அத மாத்தி அவருக்கு பிரியமா மாத்திருவார் இல்லையா? அதே மாரி நெறைய நேரத்துல ஊழியங்களும் அப்படிதான் இல்ல. நெறைய நேரம் எப்படின்னா, நம்ம பழைய ஏற்பாடுல இருக்கிற ஊழியர்கள் மாரி பைபிள படிச்சு அந்த நாலேட்ஜ வாங்கி நம்ம அத அப்படியே ஒப்பிக்கிறோம் இல்ல. இதெல்லாம் ஒரு பழைய ஏற்பாடுல இருக்கிற அந்த ஊழியர்கள் மாரி. ஆனா நம்ம புதிய ஏற்பாடுல இந்த புது கவனன்ட், புதிய உடன்படிக்கையில நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனிடத்துல போடணும். ஆவியானவர் நம்மள ஃபில் பண்ணி, நம்ம அந்த வழியில நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பாவத்தை குறித்து நான் பேசுனேன்னா, அந்த பாவத்துல நான் விழுந்திருந்தேன்னா, அதுலருந்து நம்ம எந்திரிச்சு, அதுக்கப்புறம் நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, அதுக்கப்புறம் நான் மக்களுக்கு சொல்லணும். நானே அந்த பாவத்துல இருந்து, அதிலிருந்து மீள முடியாம, அந்த பாவத்தை குறித்து மத்தவங்களுக்கு நான் சொன்னேன்னா, நான் என்ன மாரி ஒரு மாய்மாலக்காரன் இல்லையா? என்ன மாரி ஒரு ஒரு நடிகன் யாருமே கிடையாது இல்லையா? ஹிப்போக்ரட்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுதான். ஸோ தேவன் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் நீ அந்த பாதையில இருக்கும்போது, நீ அதுலருந்து வெளிய வா. அதுலருந்து என்ன பத்தி நீ கத்துக்கொள்வ. என்னோட மகிமையை நீ கத்துக்கொள்வ. என்னுடைய வசனத்த நீ கத்துக்கொள்வ. அதுக்கப்புறம் அந்த வசனத்த உன் வாழ்க்கையில நீ உபயோகிச்சு, நீ அதன்படி நடக்கும்போது தான் என்ன ஆகும்னா, நீ ப்ரீச் பண்ற அந்த வசனம் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதானங்க பவுல் பண்ணியிருப்பாரு. அவருடைய சொந்த வாழ்க்கையில எல்லாமே செஞ்சு பார்ப்பார் இல்லையா? கடவுள் கொடுத்த ஒவ்வொரு வசனத்தையும் அவர் செஞ்சு செஞ்சு பார்த்து, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வசனத்தின் மூலியமா அவருடைய வாழ்க்கை மறுரூபமானதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, ப்ரீச் பண்றாரு. அவர் தான் சொல்றாரு, "வந்து பாரு" அப்படிங்கிறார். இல்ல, "என்னுடைய வழியை நீ வந்து பாரு. இல்ல நான் இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் நடக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வான்னு" சொல்லி பவுல் சொல்றாரு. எதுக்காகனா, அவர் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுறார். நம்ம வசனங்கள் கேட்கிறவர்கள சொல்ல முடியுமா? "என்ன போல மாறு. ஒவ்வொரு நாளும் என்ன பாரு. நான் எப்படி இயேசுவை நோக்கி போறேனோ, அதே மாரி நீ போக முடியுமா? என்னை பார்த்து கைப்பிடிச்சு நடந்து வான்னு" நம்ம சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் தேவனை நோக்கி போகல. தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை இன்னும் நமக்கு வரவே இல்ல. இல்ல புதிய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏசப்பட்ட தான் கொண்டு போய் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கானா ஒரு கல்யாணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தண்ணிய கொண்டு போய் கடவுள்ட்ட குடுப்பார். தண்ணிய என்ன பண்ணுவார் கடவுள்? கடவுள் அழகா திராட்சரசமா மாத்தி குடுப்பார். அதே மாரி 5 அப்பம் 2 மீன் கடவுள் கொண்டு போய் குடுப்பார். அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து குடுக்கும்போது அது என்ன ஆகும்னா, திரளான மக்களுக்கு அது யூஸ் ஆகும். அதே மாரி தான் நம்மளுடைய கொஞ்ச ஞானத்த, கொஞ்ச அறிவ, இல்ல கொஞ்ச தாளந்த தேவனிடத்துல கொண்டு போய் குடுக்கும்போது, அவரு நம்மள பிளெஸ் பண்ணி ஆசீர்வதிக்கும்போது, நம்ம அநேக மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதுதான் இங்க குறைபடுது. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளே எல்லாமே பண்ண முடியும். என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய பைபிள் நாலேட்ஜ்னால, நான் கேட்கிற வசனத்தினால நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துருவேன்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தேவனிடத்துல நம்ம உபயோகிக்கும் பொழுது, எதனாலும் சரி,
உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை தேவனிடத்தில் கொடுங்க. அவர் அதை பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஊழியமானாலும் சரி, நம்முடைய சொந்த வாழ்க்கையினாலும் தேவனுக்கு பிரியமாய் மாறும். அவருக்காக அப்போ தான் நம்ம ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து தேவன் கிருபை கொடுப்பார். கர்த்தர் நம்ம தரிசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.